ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். வேதம் நமக்கு மிக தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறது. பல காரியங்களில் ஒன்று, கர்த்தர் நம்மை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர், திருப்தி அடைய பண்ணுகிறவர். சம்பூர்ண ஆசீர்வாதங்கள், சம்பூர்ண நன்மைகள், சம்பூர்ணமான கிருபையை நமக்கு தருகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, நாம் திருப்தி அடையும்படி நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர், தம்முடைய ஆச்சரியமான கிரியைகளை விளங்க பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், வழி நடத்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். இந்த காலை வேளையில நம்மை சம்பூர்ணம் அடைய செய்கிறவர், குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி சம்பூர்ணத்தினால் நம்மை நிரப்பி விடுகிற ஆண்டவர், திருப்தி அடையும்படி நம்மை நிரப்புகிறவர். சில நேரங்களில் நாம் பார்த்திருப்போம், ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை. என் வாழ்வில் இதில் எனக்கு திருப்தி இல்லை, இந்த விஷயத்தில் எனக்கு திருப்தி இல்லை, நான் வேலை செய்கிறதில் எனக்கு திருப்தி இல்லை, நான் ஊழியம் செய்கிறதில் எனக்கு திருப்தி இல்லை, நான் இந்த காரியத்தை செய்ததில் எனக்கு திருப்தி இல்லை என்று நாம் குறைபட்டுகிறோம், குறைவோடு கூட காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. நீங்கள் சம்பூர்ணம் அடைந்து சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அந்த திருப்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எது ஒன்றிலே திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ அதை சரி செய்து திருப்தி அடைய பண்ணுகிற ஆண்டவர். நீங்க விவசாய மக்களை பார்த்தீர்களே ஆனால், அந்த மனிதன் எனக்கு பெயர் தெரியவில்லை, ஆனால் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் அந்த நிலம் கெட்டு போனது, உப்பு, அந்த நிலத்தில் பயிரிட முடியாது, பயிர் வைத்தால் அதில் வளராது என்ற நிலையில் உள்ள நிலங்களை பார்த்து அவைகளை வாங்கி, சொற்பமான விலையில் அதை வாங்கி அதை பண்படுத்தி அதை 2-3 வருடங்களுக்குள் நல்ல பயிர்நிலமாக மாற்றி விடுகிறார். அதை சாதனையாக நிறைய இடங்களில் அவர் செய்து வருகிறார். செடியே முளைக்காத அந்த இடத்தில், செடி கொடிகளே இல்லாமல் முட்காடுகளாக கிடந்த இடத்தையெல்லாம் சரி செய்து நல்ல வயல் நிலமாக மாற்றி வருகிறார். இது ஒரு தனிப்பட்ட மனிதனால நடப்பிக்க முடியுமே, ஆனால் கற்பாறையான இருதயம், கல்லான இருதயம், இவைகளை சதையாக மாற்றுவது நம் தேவனால் கூடாதா? கல்லான இருதயத்தை சதையாக மாற்றி விடுகிறவர் அல்லவா? கரடுமுரடான நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி விடுகிறவர் அல்லவா? நம் தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமான கர்த்தருடைய ஜனமே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் போதும், நம்மை திருப்தி அடைய செய்வார்.
நாம் திருப்தியாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். குறைவுகளோடு வாழ்வது அல்ல, திருப்தி அடைந்து. சில நேரங்களில் பவுலடியார் நிருபங்கள் எழுதும் பொழுது எழுதியிருக்கிறார், நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், அதில் திருப்தி அடையுங்கள், நீங்கள் அதில் குறைபட்டு கொண்டிராதிருங்கள். நம் வாழ்க்கையில் நாம் குறைவையே கண்ணோக்கி பார்த்து பார்த்து பழகிவிட்டோம். அடுத்தவருடைய குறைவு, அடுத்தவருடைய காரியம், அடுத்தவருடைய பிரச்சனை, அடுத்தவருடைய அந்த போராட்டம், இவைகளே பார்த்து நாம் பழகிவிட்டோம். ஒரு சமயம் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு நல்ல பரிசுமான ஒரு நண்பர், அதாவது அவருடைய மனைவியினுடைய நண்பி, தோழி, அவர்களை வீட்டுக்கு அழைத்து வருகிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் இவரை தொடர்பு கொண்டு இந்த வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். வீட்டுக்கு அழைத்து வந்து மதிய உணவு கொடுக்கிறார்கள். அவர்கள் பயங்கர துக்கத்தில் இருக்கிறார்கள். புருஷன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த மகளை தேற்றுகிறார்கள். அந்த குடும்பத்தார் மிக அன்பாக, தன் தோழி அல்லவா, அதனால் மிக அன்பாக அவள் விசாரிக்கிறாள், பயப்படாதே என்று சொல்லுகிறாள், ஆறுதல் படுத்துகிறாள், தேற்றுகிறாள். இப்படி நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வீட்டுக்காரருக்கு வேலைக்கு மறுபடியும் போக வேண்டும். அதனால் அவர் வேலைக்கு புறப்பட்டு போகிறார். மனைவியிடத்தில் சொல்லுகிறார், பத்திரமாக பார்த்து கொள்ளு என்று. இந்த சின்ன வார்த்தை வாக்குவாதமாக அவர்களுக்குள்ள மாறிவிட்டது. எனக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, இது சின்ன வாக்குவாதமாக மாறி அங்கே பெரிய பூகம்பமே வெடிக்கிற அளவுக்கு வந்துவிட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த தோழி அவள் 2 பேரையும் சமாதானப்படுத்திவிட்டு அவள் சொன்னால், நீங்கள் மிகவும் நல்லவர்கள்தான், நீங்கள் மிகவும் அருமையானவர்கள்தான், எனக்கு அன்புக்குரியவர்கள்தான், 2 பேருமே அன்பானவர்கள். ஆனால் என் நிமித்தம் நீங்கள் இந்த சண்டை போட்டுக்கொள்ளுகிறது எனக்கு பிடித்தமில்லை. அதே சமயம் என் வீட்டுக்காரர் முரடன்தான், மோசமானவன்தான் என்பது மட்டும்தான் என் மனதில் பதிந்திருந்தது. அவன் செய்கிறதெல்லாம் எனக்கு அப்படிதான் தோன்றினது. ஆனால் நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் ஒரு சின்ன விஷயத்திற்கு இப்படி சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்களுக்குள்ள அன்பு எப்படி இருக்கிறதோ அதே போல மூர்க்க குணமும் இருக்கிறது. என் வீட்டுக்காரிடத்துல மூர்க்க குணத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அன்பை அவரிடத்திலும் இருக்கிறது. அதை நான் காணாமல் விட்டுவிட்டேன். உங்களை கண்ட பொழுது எனக்கு புரிந்து விட்டது. நான் இப்பொழுதே புறப்பட்டு போகிறேன். அந்த மூர்க்க வெறி கொண்ட என் வீட்டுக்காரரிடத்தில் காணப்படுகிற அன்பை கண்டு நான் அந்த அன்பில் நான் மகிழ்ச்சி அடைந்து நாங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த தோழி புறப்பட்டு சென்று விட்டார். இது எதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் மற்றவருடைய குறைவையே கண்டு கொண்டிருப்போம். அவர்கள் இதில் சரியில்லை, அவர்கள் அதில் சரியில்லை, அவர்கள் அப்படி சரியில்லை, அவர்கள் இப்படி சரியில்லை என்று. ஆனால் சரியான காரியங்கள் அவரிடத்திலும் உண்டு. சரியான காரியங்கள் அவரிடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை திருப்தி அடையும். நம்முடைய வாழ்க்கை திருப்தி அடைந்து தேவனுடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கும். நாம் குறைவையை கண்டு கொண்டிருந்தால் நாம் தேவனை துதிக்க முடியாது. வீட்டுக்காரரை பார்த்தா குறைவு, பிள்ளையை பார்த்தா குறைவு, கண்ணை பார்த்து தன்னை மட்டும் பெருமையாக சொல்லிக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் அலைகிறது. சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். நான் ஜோமன்னா கர்த்தர் கேட்பார், நான் சொன்னாதான் இது நடக்கும், நான் தான் கர்த்தர், எனக்கு இந்த அதிகாரத்தை என் நாவில வைத்து விட்டார்,
கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார். அவர் வீட்டுக்காரரை பார்த்தா அந்தாலும் ஒன்றுக்கும் புண்ணியம் கிடையாது, இது ஒன்றுக்கும் புண்ணியம் கிடையாது அப்படின்னு மற்றவர்களை குறைவுபடுத்தி கொண்டே தன்னை மேன்மைப்படுத்தி நிறுத்தி, நான் ஜெபித்தால் ஆண்டவர் தரிசனத்தில் என்னோடு பேசுகிறார், திட்டங்களை எனக்கு தருகிறார், நான் மாவரைக்கும் போது பேசுகிறார், நான் வீடு பெருக்கும் போது பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு கூட்டம் இந்த கடைசி நாட்களில் எழும்பத்தான் செய்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த காரியங்களில் எப்படி பேச வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுறுத்தி சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் நெருங்கி இருக்கும் பொழுது அந்த அனுபவம் வேறு. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் தன் மனைவியை குறித்து அவர் ஒரு சாட்சி சொன்னார். அதில் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் மனைவி சமைத்து கொண்டே இருந்தார்கள். திடீரென்று என்னிடத்தில் வந்து, இப்பொழுது ஒரு மனிதன் வீட்டுக்கு வருவார், அந்த மனிதனிடத்தில் ஒரு வாக்கும் கொடுத்து விடாதீர்கள், வாக்கு கொடுத்தால் நீங்கள் மாட்டிக்கொள்ளுவீர்கள், ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சமைக்க போய்விட்டார்கள். ஆனாலும் ஒரு மனிதனும் வரல, உள்ள யாரும் வரல. அவர்கள் சொல்லி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வருகிறார். ரொம்ப அழகா பேசுகிறார். இவரும் அவருக்கு ஈடு கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கடைசியாக இவரை ஒரு ஜாமீனுக்கு, அதாவது ஒரு லோன் வாங்குவதற்கு கையெழுத்து போடும்படி, இவரை இழுத்து அதில் சிக்க வைக்கும்படி அவர் பக்கா பிளானோடு வந்திருக்கிறார். ஏற்கனவே ஆவியானவர் சொல்லிவிட்டார். அதனால் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக அதற்கு முடியாதென்று சொல்லி அவரை ஒரு டீயோடு வழி அனுப்பி வைத்து விட்டார். அவர் சொல்லும் பொழுது சொன்னார், எல்லா நேரத்திலும் அப்படி நடக்காது, ஆனால் ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் வருகிற ஆபத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கும்படி நம்மை எச்சரிப்பார் என்று. ஆனால் சிலர் சொல்லுகிறதெல்லாம் எதையோ ஒன்றை மனதில் வைத்து கற்பனை உலகத்திலிருந்து, ஆண்டவர் என்னோடு கூட இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், இந்த மாதிரி பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கும் பிசாசுடைய தந்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதனால்தான் வேத வசனத்தில் நீங்கள் திருப்தி அடையுங்கள், கர்த்தருக்குள் நீங்கள் திருப்தி அடையுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பதில் நீங்கள் திருப்தி அடையுங்கள். அப்பொழுது பிசாசுடைய தந்திரங்களுக்கு உங்களை விலக்கி நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். ஆமென்.